இது நேர வாயி. எலெக்ஷன் கமிஷன் பறக்கும்படையை போட்டிருக்கு. பறக்கும்படை இங்கதான் பறந்துகிட்டு இருக்கோம். வியாபாரி விவசாயியை கொடுக்கறதுக்கு பறந்துகிட்டு இருக்கோம். தெருவுக்குள்ள போய் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது இதுவரை எலெக்ஷன் கமிஷன் எந்த ஊர்லயாவது தடுப்பதா ஒரு சரித்திரத்தை ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. நம்ம ஜனங்களும் எப்படி இருக்காங்கன்னா எப்படா படம் கவர் வீட்டுல வந்து விடுமுன்னு கதவு திறந்துதான் வச்சிருக்காங்க. அப்படி காலத்துல பொத்து போட்டு போயிருக்கான். வாங்கிக்கிடுங்க, அது உங்க பணம் தான். கொள்ளையடிச்ச படம், நம்மளை கொள்ளையடிச்சு இன்னும் கொள்ளையடிப்பதுக்காக ஓட்டு வாங்குற பணம், அதை நீங்களே வச்சுக்கிடுங்க. நம்ம போனோம்னு நான் பேசணும் ஏதெல்லாம் யோசிச்சேன்னா இன்னைக்கு என்ன வெள்ளம் வேணும், ஏன் இப்படி எந்திரிச்சு எடுக்கிறாரு போட்டா கண்ணு எடுக்கிறது அண்ணன் தெரியல. எந்திரிச்சு விட்டா நிறைய இருக்கு, பேசுறதுக்கு நிறைய விஷயம். எங்க சொல்றீங்க நீங்க படங்காசு? அதாவது பாத்தீங்கன்னா அதுக்காக இந்த கொஞ்சம் இருங்க, இன்னும் வயதை கையில் ஒண்ணு மட்டும். நாம் அடிமை அல்ல. நாங்கள் தமிழக மக்களோ எங்கள் கட்சியை சார்ந்தவர்களோ யாருமே இங்கே யாருக்கும் அடிமைகள் அல்ல. நான் அதை கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொல்றேன். ஏன்னா எலெக்ஷன்ல தனியா கூட நிக்கலாம், தன்மானத்தை இழக்காமல். நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, என்ன நிலைப்பாடு எடுக்கிறீங்க, எந்த ஒரு கொள்கைக்காக நிக்கிறீங்கன்றதுதான் முக்கியம். எல்லாரும் நினைக்கிறான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டா அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம், சம்பளம் வருதுன்னு. அது பெருமையா நினைக்கிறான். இந்த கடையில வந்து காசை கொடுத்தா அரிசியும் பருப்பும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் விற்கிது, காசை கொடுத்து வாங்கி சாப்பிடலான்னு. எங்க இருந்து வருது வெள்ளைக்காய் வெண்டைக்காய்? எங்க இருக்கு? வானத்திலிருந்து பொத்துன்னு கடவாசல் விழுதா? எங்கேயோ ஒரு ஏழை தாய் தகப்பன் உழுது விதைச்சு வெள்ளாமை செஞ்சு கொண்டாந்து இங்க இறக்குறான். அதை நினைவுல வச்சுக்கணும்.